புலன் நறுவையில் முஸ்லீம் கிராமத்திலேருந்து ஒரு பெண் என்னோடு பேசினார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகளுக்கு ப்ளூ ஐஸ் என்றார்கள், நீல நிற கண்ணு. உண்மையாக சொல்ல போனால் நீல நிறம் என்றது அவ்வளோ அழகான கண்ணு, பூனைக்கண்ணு என்று சொல்லுவோம். அதே மாதிரி உலகத்தில் அழகான கண்ணில் நீல நிற கண்ணு கிடைச்சிச்சுண்டா அது ரொம்ப அற்புதமாக இருக்கு. அந்த பெண் பிள்ளைக்கு நீல நிற கண்ணு கிடைச்சிருக்கு. ஆனால் அது எவ்வளோ அழகோ அவ்வளோ ஆபத்து. ஏன் தெரியுமா? நீல நிற கண்களில் சிலது இப்படி கைப்பட்டா கூட அது குருடா போயிடும். சகோதரர்களே, அவ்வளோ ஆபத்து. நம்ம கண்ணு மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்காது. அந்த அம்மாவுக்கு அழகான ஒரு குழந்தை, அந்த பிள்ளைக்கு நீல நிற கண்ணு கிடைச்சிருக்குது. அந்த கண்ணு சின்னத்திலேயே ஒரு கண்ணு போச்சு. தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் செலவழிக்கிறார்கள். இந்த நாட்டில் அந்த கண்ணுக்காக என்ன பண்ண பாக்கி, தன்னுடைய எல்லாத்தையும் வித்துட்டு இந்தியா வரைக்கும் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த கண்ணை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் திரும்ப கண்ணுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனா பிரச்சனை. இந்த பிள்ளையுடைய முன்னாடியும் பின்னாடி அந்த அம்மா நிற்கிறாங்க. ஸ்கூல் போனாலும் பின்னாடி போறாங்க. அந்த பிள்ளை இப்ப கண்ணாடி போடுது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை எடுக்கணும் என்று நாடினா அது கண்ணாடி அல்ல. கண்ணுக்கு எதை போட்டாலும் அவன் எடுத்து விடுவான். அவன் ஒருத்தனுக்கு கொடுக்கணும் என்று நாடினால் அதை கொடுப்பான். நாம் பொறுக்கிறோமா? அந்த பொறுமை சும்மா வராது, ஜிக்ரால் மட்டும்தான் வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒட்டகத்தில் போறார்கள். பின்னாடி ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவரை பார்த்து சொன்னார், யா குலாம், யா ஃபுலான், ஏய் பையனே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் அவனை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்றார்கள். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கடமைகளை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் எந்த நேரத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை உங்களுக்கு முன்னாடி பார்க்கலாம், தஜிது அமாமக், அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கறது இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற நேரம் பொறுமையாக இரு என்றார். சும்மா பொறுமையாக இருக்கலாது. இந்த கல்புக்கு சிக்கர் இருந்தால் மட்டும்தான் பொறுமையாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அந்த பொறுமை என்ற சோதனை அந்த தாய்க்கு கிடைத்திருக்கிறது. இரண்டாவது கண்ணு, இது போன பிறகுதான் என்னோடு அவர்கள் பேசுகிறார்கள். அது அதிகாலை நேரம். அந்த பிள்ளையிடம் அல்லாஹ் கண்ணை எடுக்கிற நேரம். அது மிகவும் அற்புதமாக அல்லாஹ் எடுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஈமானை நசீபாக்கியது. அவர்கள் போனிலே பேசுகிறார்கள், கண் கலங்கு. அவர்கள் உறுதியா பேசுறாங்க, அந்த அம்மா என்னுடைய கண் கலங்குது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கு. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த பிள்ளையுடைய செய்தியை அந்த தாய் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், தொடர்ந்து உங்கள் பயான்களை கேட்கிறேன், பிள்ளைக்கும் போட்டு காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன நடந்தது? காலையிலே கண்ணாடியை கலட்டி வைத்து விட்டு ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி குமரி வயதை அடைந்து 2 மாதம் என்றார்கள். வெளியிலே வந்து வுது எடுத்து விட்டு வந்தால் வீட்டிலே தன்னுடைய தகப்பன், இந்த அம்மாவுடைய தகப்பன், இந்த புள்ளிடையில இவங்க உம்மாட, அவங்க தகப்பனார் பெரலைஸ் நோயாளி. அவர் அந்த நேரம் வளமையா எழும்ப மாட்டார். அன்றைக்கு எழுந்து நிற்கிறார். இவர்கள் அப்படியே வெளியிலிருந்து வந்தவர், இந்த புள்ளிக்கு இருட்டு நேரம், ஒரு கண்ணு தான் தெரியுது. வந்தவங்க அவர்கிட்ட மோதியாச்சு. 2 பேரும் முட்டிட்டாங்க. அவ்வளவு போதும் சகோதரர்களே. நீங்க கேட்பீங்க, இப்படிலாம் முட்டினா கண்ணெல்லாம் குருடா போயிருமாண்டு. ஆமா வல்லாஹி, அந்த புள்ள அந்த கண்ணுக்கு படுகுது, அவ குருடாயிட்டா. அல்லாஹ் அந்த கண்ணை எடுக்கிற நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்குரிய வுதுவோட எடுக்கிறார். அந்த அம்மா என்னோட பேசி சொல்றா, என் மகள் அப்ப ரமலான் காலம், வாங்கம்மா பெருநாளைக்கு உடுப்பெடுக்க போகும், ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு கனவு காணுவாவா. ஸோ நானும் பல டாக்டர்ஸோட பேசி அந்த கண்ணை மீட்கலாமா, லண்டனுக்கு அனுப்பி சரி செய்யலாமா, அதிகமான ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ரீலங்காவோட 7 ஆண்டு சொல்லிவிட்டார், அது ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த கண்ணுடைய நிலைமை, அந்த பிள்ளை எழும்பி கேட்குமா, உம்மா எனக்கு பார்வை கிடைச்சிருமாமான்னு கேட்குமா. அந்த வரி நம்முடைய பிள்ளை நமக்கு கேட்டால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? ஒரு தடவை கண்ணை பொத்தி முழு உலகத்தையும் பாருங்க, இருட்டா போச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கனவு காணுமா, நான் உலகத்தை பார்க்கிற மாதிரி கனவு கண்டம்மா, எனக்கு கண் தெரிஞ்சிருமா. அந்த அம்மா வரிக்கு வரி சொல்லக்கூடிய வாசகங்கள் எனக்கு ஞாபகம். நான் கூப்பிடுறேன், பெருநாளைக்கு உடுப்பெடுக்க வாங்கம்மான்னு கூப்பிடுறேன். எனக்கு எதுக்குமா உடுப்பு, எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. வாங்கம்மா சாட்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நான் எப்படிமா வர்றது, சாட்சியை தான் எனக்கு தெரியாதேம்மா என்று கேட்குது. எப்படி பதில் சொல்லுவது, எப்படி அவ மன உறுதியை உண்டாக்குறதுன்னு அந்த அம்மா கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை கண்ணை பொத்தி அப்படியே உட்கார்ந்து பாருங்க. அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்கவே முடியாது. அது எண்ணி 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 நீங்கள் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லாஹ் இதை ஃப்ரீயா தந்தான். ஒரு நாள் கூட நம்மிடம் பணம் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நாடினால் கண்ணை எடுத்தால் ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்தாலும் அந்த கண்ணை கொடுக்க முடியாது. சந்திரிகா அம்மையாருக்கு வேறொரு கண்ணை பொருத்தினார்கள், நெஜ கண்ணு மாதிரி இல்லை. சுவிஸ், அதாவது ஒரு மிக பெரும் ஆபரேஷன் நடக்குது. ஒரு கண்ணில இந்த இமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது. இந்த இமையை எடுத்து வேர்ல்டுல இந்த ஆபரேஷன் மிகவும் அமர்கலமாக உலக நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணிமை இல்லாமல் பிறக்கிற குழந்தைக்கு கண்ணிமை கொடுக்கிற அந்த ஆபரேஷன். ஏன்னா கண்ணை போட்டி திறந்தால் இங்க ஒரு நீர் இருக்கிறது, கண் காஞ்சி போயிடும். கண்ணுக்கு எப்பொழுதுமே நாம் பேசுற நேரம் எல்லாம் நமக்கு தெரியாமலே பூட்டி பூட்டி திறக்கும். அதுக்கு தேவையான ரெஸ்ட் அதை எடுத்துக்கொள்ளும். அல்ல, எங்க ஹார்ட்டுக்கு தேவையான ரெஸ்ட் அதை எடுக்கும். எல்லாம் குடலுக்கு தேவையான ரெஸ்ட் எடுக்கும். கண்ணுக்கு தேவையான ரெஸ்ட் கண்ணு எடுக்கணும். ஆனால் அந்த ஆபரேஷனுக்காக வேண்டி கண்ணை ஆபரேட் பண்ணவர்கள் ஃபெயிலியர். அந்த குழந்தை இறந்து போகுது. அவர்கள் சொன்னார்கள், இந்த நரம்பு சாதாரண ஒரு 100 வயர் இருக்குதுண்டா, 100 வயரை பூட்டிருங்க. கோடிக்கணக்கான வயர் இருக்குது, ரெண்டும் இல்லை. இங்கால இந்த கோடிக்கணக்கான வயரை நீங்க பூட்டினாதான் லைட்டு பத்துமா இருந்தா எப்படி? அவர்கள் சொன்னார்கள், இந்த நரம்பு மண்டங்களோட எங்கேயாவது எடுத்து ஒரு சதத்துண்டை எடுத்து போட்டாலும் அது சும்மா ஒட்டலாம், வேணுமெண்டா சதைய ஒட்டலாம், இப்படி ஒர்க் பண்றதுக்கு எங்களால செய்ய முடியாது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை இறந்து போய் இறைவன் அப்பப்ப காட்டுகிறான். எதுக்கு அந்த குழந்தையோட கோபம் நினைக்கிறீங்களா? என் ஆற்றல் உனக்கு தெரியுமா? அலம் நஜஅலஹு ஐனன். எங்க போய் வாங்கினா இந்த கண்ணு? எங்க போய் வாங்கின? இந்த 2 கண்ணு தந்ததுக்கு சஜதாவுல உழு என்கிறான் இறைவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனை சிக்ர் பண்ணுவது என்பது இப்படி சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு தந்த கண்ணை நினைத்துக் கொண்டே சுப்ஹானல்லாஹ்